எல்லோருக்கும் வணக்கம். மறுஅவதாரம் மணிகண்டன் பேசுகிறேன். இப்போது இறைவன் சபையின் சார்பாக கூறப்போகும் பதிவு என்றென்றும் அவர்களின் மூளையில் பதிய வேண்டும் என்பதற்காக இதை கூறுகிறேன். முட்டாள் மக்களுக்காக கூறுகிறேன். என்றென்றும் 10ஆம் பசலியாக இருக்கும் மக்களுக்காக கூறுகிறேன். அரைத்த மாவையே அரைத்து கொண்டிருக்கும் வடிகட்டியா முட்டாள்களுக்காக கூறுகிறேன். பல ஆண்டு காலமாக ஒரே கட்சியில் இருந்து தேசத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்கும், கட்சியின் நோக்கம் என்னென்பதே தெரியாமல், இதற்கு முன் நடந்த சரித்திரத்தை அறியாமல், கேடுகெட்ட கட்சிக்கு ஆதரவளித்து குடும்ப கட்சிக்குள் கும்மாளம் அடித்து தேசத்தை படுகொழியில் தள்ளி பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவளிக்கும் தேச துரோகிகளுக்காக இந்த பதிவை அர்ப்பணம் செய்கிறேன். நீங்கள் எவரும் திறந்த போவதில்லை என்றோ எனக்கு தெரியும். இறைவன் சபைக்கும் தெரியும். கடவுளை விட பணம்தான் பெரியது என்று நினைப்பதாலேயே சில அதிர்ச்சி மரணங்கள் நிகழ்த்தினாலும் நீங்கள் திருந்த போவதில்லை என்பது இறைவன் சபைக்கும் தெரியும். ஆனால் கடவுள் நினைத்தால் எதுவும் நடக்கலாம் என்று கூட சில விஷயங்களை உணர்த்தி உள்ளேன். பொய்யான பாதையில் சென்று இந்த உலகத்தையும் தேசத்தையும் இஸ்லாம் தேசமாகவும் கிறிஸ்துவ தேசமாகவும் மாற்றி இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் இந்தியாவை மாற்ற நினைத்தால் என்ன கதியாக என்பதை பற்றி உள்ளூர் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அதிர்ச்சி சம்பவத்தை உணர்த்தியிருந்தேன். திராவிட கட்சிகளுக்கும் உணர்த்தியிருந்தேன். எவ்வளவு உணர்த்தியும் திறந்த ஜென்மங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நிலைமை இப்படியே போனால் சில முக்கிய தலைகள் காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. பிறகு அந்த கட்சியே அம்பேலா ஆவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. கடவுள் எங்கே புள்ளி போடுவார், எங்கே கோலம் போடுவார் என்று சிறிதளவு தெரிந்தாலும் பெரிதளவு தெரிய வாய்ப்பில்லை. அதற்கு பெயர்தான் கடவுள். அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும் என்று கூறுவார்கள். மேலும் சில கிறிஸ்துவ தேசத்திற்கும் இஸ்லாம் தேசத்திற்கும் சனாதானத்தை அறியும் வரை இயற்கைக்கு உத்தரவிட வேண்டியிருக்கும். உங்கள் கண் முன்னாலே என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். அதிகமான தவறுகள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்து தர்மத்திற்கு எதிராக செயல்படுகின்றன. அதற்கு முட்டுக்கட்டை கொடுக்கும் ஆட்சியாளர்களும் உள்ளனர். நிலைமை இப்படியே போனால் சில அழிவுகளை உணர்த்தத்தான் வேண்டியிருக்கும். சில அதிர்ச்சிகளையும் தாங்கித்தான் ஆக வேண்டியிருக்கும். ஒரு அம்பு அன்னப்பறவையின் மீது விழும். அதுவும் வல்லரசு நாட்டின் அன்னப்பறவை போலியானவைகளை பின்பற்றினால் உண்மையானவைகள் தண்டிக்கத்தான் செய்யும். இதை நான் எழுதியது 2/5/2024 எழுதியிருந்தேன். சூழ்நிலை காரணமாக இப்போது உங்களுக்கு கூறியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.